நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நமது வராகி வாஸ்து சேனல் ஒரு 1900 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க. ஒரு 95,000 வியூஸ் வந்து இது வரைக்கும் போயிருக்கு. உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் இதே மாதிரி ஒரு ஆறுதல் கொடுங்க, நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. எனக்கு வந்து அது வந்து நல்ல மோட்டிவேட்டடாக இருக்கும். என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தினமும் ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், கோவிலுக்கு அருகில் வீடு வரலாமா? இந்த கேள்வி வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க. கோவிலுக்கு அருகில் வந்து வீடு வரலாமா? நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து தவறு அப்படின்ற விஷயம். இன்றைக்கி நம்ம அது தெளிவாக பார்க்கலாம். 2 விஷயங்கள் பார்க்கலாம். முதல் விஷயம், கோயிலுக்கு அருகில் எந்த இடத்துல வீடு வரலாம், எந்த திசையில், அப்படி தவறான திசையில் கோவில் வந்தால் எந்த மாதிரி பலன்கள் பாதிப்புகள் ஏற்படும். 2வது விஷயம், கோயிலுக்கு எதிர டைரக்ட் ஆப்போசிட்டில் வந்து நம்மளுடைய வீட்டினுடைய கதவு வந்து வரலாமா? இந்த 2 விஷயங்கள் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். முதல் கேள்வி, கோவிலுக்கு அருகில் வீடு வரலாமா? கோவிலுக்கு அருகில் வரலாம். அது வந்து தென்மேற்கு, தெற்கு, மேற்கு இந்த 3 பகுதியில் வந்து கண்டிப்பாக வரலாம். உயரமான கோபுரங்கள், இப்போ உதாரணத்திற்கு சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்குது, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் இருக்குது, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில், ரொம்ப உயரமான கோபுரங்கள் உள்ள கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து கண்டிப்பாக வரலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு இந்த பகுதிகளில் வந்து கண்டிப்பாக உயரமான கோபுரங்கள் உள்ள கோயில்கள் வந்து வரக்கூடாது. அது சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சின்ன கோயில்கள் வரலாம். இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே ஒரு மாடி இருக்குது, அதில் வந்து எந்த ஒரு கோபுரமும் இல்லை, சின்ன கோயில், இப்போ ரொம்ப பெரிய ஒரு சிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னா கிழக்கில் வடக்கில் வந்து வரலாம். அது வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த கோயில்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வரக்கூடாது. இப்போ உதாரணத்திற்கு வடகிழக்கில் அப்படின்னா உயரமான கோபுரங்கள் உள்ள கோயில்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இல்லாமல் இருப்பது மிகவும் சால சிறந்தது. 2வது கேள்வி, வீட்டிற்கு எதிர எக்ஸாக்டாக ஆப்போசிட் வந்து கோவில்களுடைய வாசல், நம்மளுடைய வீட்டினுடைய வாசல் நேர் எதிரே இருக்கலாமா? கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த காலையில் அந்த கோயிலை திறக்கும் பொழுது அந்த கோயிலுக்குள்ளே வந்து மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கும். நிறைய மந்திரங்கள் ஓதி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அந்த கோயிலை நம்ம திறக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருப்பதை தவிர்ப்பது நல்லது. இப்போ இந்த விஷயங்கள் வந்து நம்ம டிராயிங்கில் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம டிராயிங்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிராயிங் வந்து டிப்பிக்கல் வாஸ்து டிராயிங். இதில் டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இதில் வந்து கோவில் எந்த இடத்துல வரலாம்? இப்போ உதாரணத்திற்கு வந்து இது உங்கள் வீடுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். கோயில் எந்த இடத்துல வரலாம்? நம்ம சொல்லியிருக்கோம், தெற்கில் வரலாம், தென்மேற்கில் வரலாம், மேற்கு பகுதியில் வரலாம். ஸோ உயரமான கோபுரங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வரலாம். எந்தெந்த பகுதியில் வரக்கூடாது? கிழக்கில் கண்டிப்பாக வரக்கூடாது, வடகிழக்கில் வரக்கூடாது, இந்த தென்கிழக்கு மூலையில் வரக்கூடாது, வடக்கு மூலையில் வரக்கூடாது, வடமேற்கு மூலையில் வரக்கூடாது. வராகி வாஸ்துவின் படி இந்த பகுதியில் வந்து வரக்கூடாது. எதற்காக வரக்கூடாது அப்படின்னா, நமது வராகி வாஸ்துவின் விதிமுறைகளின் படி கிழக்கு மற்றும் வடக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமான பகுதிகள், மலைகள், கோவில்கள் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல வந்து கோவில்கள் வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா 196 அடி உயரம் இருக்குது. அந்த கோயில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு உதாரணத்திற்கு வடகிழக்கில் வருது அப்படின்னா என்ன ஆகும்? அந்த வீட்டில் இருக்கும் ஆண்களுடைய மனநிலை வந்து முற்றிலும் பாதிக்கப்படும்.
அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு 100 கிலோ வெயிட் ஒரு மூட்டையை வந்து தலைமையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வீடுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அது வந்து நம்ம கோவிலை மாற்ற முடியாது, வீடை மாற்றுறதான் சால சிறந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்திற்கு தென்கிழக்கில் வந்து உயரமான கோபுரங்கள் உள்ள கோயில்கள் வருது அப்படின்னா என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கும் பெண்களுடைய உடல்நிலை வந்து முற்றிலும் பாதிக்கப்படும். அவங்க எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடவே இருப்பாங்க. அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கும் பெண்களுடைய மனது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்காது, மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. அந்த விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்ததுன்னா நடக்கும். கிழக்கில் வந்ததுன்னா வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் இந்த விஷயங்கள். அதே போல் வடக்கில் வந்து உயரமான உயரமான கோவில்கள் கோபுரங்கள் இருந்ததுன்னா ஆண்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், பணவரவு வந்து குறையும். இப்போ வடமேற்கில் இந்த மாதிரி ஒரு உயரமான கோபுரங்கள் உள்ள கோவில்கள் இருக்குது அப்படின்னா என்ன பாதிப்பு ஏற்படும்? நிறைய பண விரயம், அதாவது வந்து சுப செலவு இருக்காது, தேவையில்லாத செலவு. இப்போ மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸ் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த இடத்துல வந்து கோயிலே வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, கோவில்கள் வரலாம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு மாடி இருக்கிற கோவில்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பகுதியில் வரலாம், அது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த மாதிரி இருக்கிற உயரமான கோபுரங்கள் உள்ள கோவில்கள் தான் வரக்கூடாது. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.